வணக்கம் நண்பர்களே. இந்தியன் பாலிடிக்ஸ்ல முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போறோம். என்ன டாபிக்னா, தமிழக பாஜக அன்னையின் பெயரில் மரம் நடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடியே உலக சுற்றுச்சூழல் தினம் அன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் இந்த ஒரு கோரிக்கையை முன் வச்சிருந்தாரு. பாஜக நிர்வாகிகள், பொதுமக்கள் எல்லாமே அவங்கவுங்க அம்மாவுடைய பேரில் ஒரு மரத்தை நடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம்பெயினை முன் வச்சிருந்தாரு. இந்த கேம்பெயினுக்கான முக்கிய காரணம் என்ன தெரியுமா? 2070க்குள்ள நம்ம இந்தியா கார்பன் நியூட்ரல் நாடாக மாறணும், கார்பன் எமிஷனை முற்றிலுமாக இல்லாத ஒரு நாடாக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி அதற்கான வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. அதன் எதிரொலியாக தான் அன்னையின் பெயரில் மரம் நடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கப்பட்டுச்சு. மோடி அவர்கள் அறிவிச்சாரு. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா மன் கி பாத் நிகழ்ச்சி இருக்கு பார்த்தீங்களா, அந்த நிகழ்ச்சியிலையும் இந்த கோரிக்கையை முன் வச்சிருந்தாரு. இப்போ தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் திருப்பூர் மாவட்டம் அவினாசியில் இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை நம்ம பார்க்க முடியுது. இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்த பிறகு செய்தியாளர்களை சந்திச்சிருக்காரு. அப்போ அவர் கொடுத்த சில பேட்டி ஒரு பெரிய ஒரு அதிர்வலையை தமிழ்நாடு பாலிடிக்ஸில் ஏற்படுத்தியிருக்கு. என்னன்னா, ஆகஸ்ட் மாதம் நம்மளுடைய சுதந்திர தினத்தை நம்ம கொண்டாடப்படக்கூடிய ஒரு மாதம். ஆல்ரெடியே ஹர் கர் திரங்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெப்சைட்லாம் கொடுத்து ஒவ்வொருத்தங்களும் தேசிய கொடியோட செல்ஃபி எடுத்து அந்த வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் கவர்மெண்ட் சொல்லியிருக்கு. வீடுகள் ஒவ்வொருத்தங்களுடைய வீட்டுக்கு முன்பாகவும் தேசிய கொடியை ஏற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் கோரிக்கையை முன் வச்சிருக்காரு. இப்போ அதற்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக தமிழக பாஜக என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னா, தேசிய கொடியை ஏந்திட்டு வாகனத்தில் பேரணி போகக்கூடிய ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. தமிழகம் முழுவதும் அந்தந்த மாவட்டங்களில் தேசிய கொடியை ஏற்றிட்டு பேரணி போனால் பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வரும். எதுக்காக தேசிய கொடி எடுத்துகிட்டு பேரணி போகிறாங்க அப்படின்னு ஒருத்தங்க இன்னொருத்தவங்கள்ட்ட கேட்பாங்க. அப்போ இன்னொருத்தர் சொல்லுவார், இது மாதிரி வீட்டுக்கு முன்பாக தேசிய கொடியை ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருக்கு அப்படிங்கிற இந்த மெசேஜ் எல்லாத்துக்கும் போய் ரீச் ஆகும். அதுக்காக தமிழக பாஜக இந்த ஒரு வாகன பேரணிக்கு அனுமதி கேட்டுச்சு. ஆனால் தமிழக அரசாங்கம் அனுமதி கொடுக்க மறுக்குது. நாங்கள் என்ன கட்சி கொடியை எடுத்துக்கிட்டா பேரணி போகிறோம் அப்படின்னு சொல்கிறோம், தேசிய கொடியை எடுத்துக்கிட்டு தானே பேரணி போகிறோம் அப்படின்னு சொல்கிறோம். நியாயப்படி பார்த்தா தமிழக அரசாங்கம் இதை பண்ணியிருக்கணும். திமுகவுடைய ஐடி விங்கை சேர்ந்தவங்க, இளைஞர் அணியை சேர்ந்தவங்களாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள்ட்ட இது மாதிரி தேசிய கொடியை எடுத்துகிட்டு பேரணி போங்க, இது மாதிரி தமிழக அரசாங்கமே சொல்லியிருக்கணும். அவங்க சொல்லலை. நாங்கள் இந்த முயற்சியை எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு அனுமதி மறுக்கிறாங்க. இது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அந்த நிகழ்ச்சி அன்னையின் பெயரில் மரம் நடுவோம் அப்படிங்கிற அந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்த பிறகு இந்த குற்றச்சாட்டை தமிழக அரசாங்கத்தின் மீது முன் வச்சிருக்காரு. இதை நம்ம பார்க்க முடியுது. அடுத்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா, சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு கேஸ் நடக்குது. என்ன கேஸ்னா, குடியிருப்போர் நல சங்கத்தில் கொடி ஏற்றுறதுக்கு முன்னாள் நிர்வாகிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, குடியிருப்போர் நல சங்கத்தில் இருந்த முன்னாள் நிர்வாகிகள் தடுக்கிறாங்க. இதுக்கு எதிராக ஒருத்தர் கேஸ் போட்டிருக்காரு சென்னை உயர்நீதிமன்றத்தில். சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா, சுதந்திர தினத்தையொட்டி தேசிய கொடி ஏற்றுறத யாரெல்லாம் தடுக்கிறாங்களோ அவங்கள குண்டர் சட்டத்தில் அடைக்கணும், குண்டாஸில் அவங்கள கைது பண்ணணும். கொடி ஏற்றுறத யாரும் தடுக்க முடியாது. யாராவது கொடி ஏற்றுறதை தடுக்கிறாங்க அப்படின்னா காவல்துறை உடனடியாக அவங்க மீது ஆக்ஷன் எடுக்கணும். அப்படி காவல்துறையும் ஆக்ஷன் எடுக்கலைன்னா தாராளமாக வழக்கு தொடரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் இன்னைக்கு ஸ்ட்ராங்கான சில ஸ்டேட்மெண்ட்டை முன் வச்சிருக்காங்க. தேசிய கொடி ஏற்றுவதை யாரெல்லாம் தடுக்கிறாங்களோ அவங்கள குண்டாஸில் கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி இன்னைக்கு கருத்து தெரிவிச்சிருக்காரு. இதை நம்ம பார்க்குறோம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, பிரைம் மினிஸ்டர் மோடி அதிரடி அப்படிங்கிறது அடுத்த டாபிக். என்ன நடந்திருக்கு? இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம் சார்பாக அதிக மகசூல் தரக்கூடிய பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளக்கூடிய வகையில் எந்த பருவநிலை மாற்றம் வந்தாலும் அது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி அதிக மகசூல் தரக்கூடிய 109 பயிர் வகைகளை, புதிய பயிர் ரக வகைகளை, அதனுடைய விதைகளை பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் விவசாயிகளுக்கு அறிமுகம் செஞ்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு ஃபென்டாஸ்டிக்கான செய்தியை பார்க்க முடியுது. அரிசி, பழம், காய்கறி, எண்ணெய் வித்துக்கள், பருப்பு வகைகள், பருத்தி, இதனுடைய விதைகள், மறுபடியும் சொல்கிறேன், எந்த பருவநிலை மாற்றங்கள் வந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய அதிக மகசூல் தரக்கூடிய இதனுடைய விதைகளை இப்போ பிரைம் மினிஸ்டர் அறிமுகம் செஞ்சிருக்காரு விவசாயிகளுக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம். வயலுக்கு போய் பிரைம் மினிஸ்டர் விவசாயிகளோட பேசக்கூடிய அந்த புகைப்படங்களும் சமூக வலைதளத்தில் ரொம்ப வைரலாக ஷேர் ஆகுது. இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.